அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க ராசி என்ன அப்படின்னா கன்னி ராசி. புதனே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு செயல்லையுமே இவங்களுக்கு ஒரு தனித்தன்மையானது தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குணம் படைத்தவளாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பார்த்திங்களா பெரும்பாலுமே ரொம்ப எல்லாத்துட்டையுமே ஒரு மரியாதையோடு பேசுவாங்க. இந்த கன்னி ராசியோட கிரகங்களின் இளவரசனான புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால எல்லா விதத்துலேயுமே ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா மற்றவங்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களோட பேச்சுலேயும் சரி செயல்லையும் சரி முடிந்த வரைக்குமே அடுத்தவங்களோட மனதை புண்படுத்தவே மாட்டாங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடித்து அதில் பாராட்டியுமே வாங்குவாங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் ஒரு குணம் கொண்டவங்களாக இருக்கிறதுனால இவங்களை பார்த்திங்களா யாருமே எளிதில் ஏமாற்றி விட முடியாது. ஏன்னா இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால தான் எவ்வளோ ஒரு அவசரமான காரியமாக இருந்தாலுமே மற்றவங்களோட சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படும் கூடிய நல்ல ஒரு நடத்தையும் வசீகரமான ஒரு தோற்றமும் படைத்த இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்துட்டையுமே ஒரு சகஜமாக பழகக்கூடியவங்க அப்படின்னே கூட சொல்லலாம். எவ்வளவு தான் கற்றறிந்தாலும் கூட அகம்பாவம் இல்லாமல் தாம் கற்றதை அடுத்தவங்களுக்குமே அதை பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. பிறரையுமே நல்ல வழியில் நடக்க இவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய சுபாவம் கொண்டவங்களாக இருக்கிறதுனால இவங்களோட மத்தியத்திற்கு நல்ல ஒரு மரியாதை நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பெண்களிட காணப்படக்கூடிய அச்சம் கூச்ச சுபாவம் அனைத்துமே இருக்கும். இவங்களோட தோற்றத்தை வைத்து வயதை சொல்லவே முடியாது. எதையுமே ஒரு கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் ஒரு அபார ஞாபக சக்தி, அதாவது மற்ற ராசிக்காரரை விட இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு ஞாபக சக்தியானது அதிகனே சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பாங்க. இவங்களுக்கு கோபம் வருவது ஒரு அரிதான விஷயமா இருந்தால் கூட அந்த கோபம் ஓரிரு பேச்சோடு நிறுத்தி கொள்வாங்க. அழகான இடையும் அடிமேல அடி வைத்து நடக்கக்கூடிய இயல்பும் இவங்களுக்கு உரியது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க தாம் புதிய வேலையில் சென்று பதவியேற்க வங்கியில் பணம் டெபாசிட் செய்ய நகைகள் வாங்குறது விலை மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இவங்க செய்வாங்க. பெரும்பாலுமே இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்குமே கூச்ச சுபாவம் அதிகன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தெரியாத கலையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயுமே கலைத்துறை மீது அதிக இவங்களுக்கு காதல் கொண்டவங்க. ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2-3 துறையில் சேர்ந்து அதில் வெற்றியும் நல்ல ஒரு லாபமும் காணக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலுமே இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க ஆசிரியர் பணி, பொறியியல் வல்லுநர், அயல் நாட்டு தூதர், வழக்கறிஞர், மேற்பார்வையாளர், கணக்காளர், எழுதுத்துறை இது எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி சினிமா, நடனம், நாடகம், ஓவியம் அப்படிங்கிற போன்ற பல துறையில் பணி செய்யக்கூடிய வாய்ப்புமே இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த துறையில் இருந்தாலுமே அதில் இவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னே சொல்லலாம். திறமை, கலை, நுட்பம் போன்ற திறமைகள் இவங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். பொது பணித்துறையிலும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி நடைமுறைக்கு ஏற்றபடி மொழி பெயர்ப்பது, ஓவியம் தீட்டுறது இந்த மாதிரியான திறமையுமே இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். மேலுமே கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க தாம் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று கௌரவம் பெற்று மேன்மையடைய சதயம், பூரட்டாதி, ஆயில்யம், பூசம் நட்சத்திரம் வரும் நாட்களில் தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே கன்னி ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே சுகமான வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க. கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தால் கூட இவங்க எதை பற்றியுமே கவலைப்படவே மாட்டாங்க. இவங்க ஒரு குறிக்கோளில் இருந்தாங்க அப்படின்னா அதை செய்து முடிக்க வரைக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்து அதில் அற்புதமான பயன்களையும் பெறக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தில் அவங்கள சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன, அவங்களுக்கு இந்த டைமில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே குறித்து நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்குமே உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரைக்குமே இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வரவும் செலவும் கிட்டத்தட்ட சரிசமமாக தான் இந்த டைமில் இருக்கும். இருந்தால் கூட உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை.
மேலுமே சப்தம ஸ்தானத்தில் 7ஆம் இடம், அதாவது சூரியன் சுக்கிரன் சனி பகவான் இணைந்திருக்கிறதுனால மனைவியோட உடல் ஆரோக்கியமானது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் இந்த டைமில் செலுத்துங்க. போடிய வரைக்குமே அதிக அலைச்சலும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் பார்த்து செலவு செய்வதுதான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப உகந்தது. மாத கடைசியில் பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க முடியும். வெளியூர் பயணங்களின் போதும் பணம் பொருட்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. திருமண முயற்சியில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வரன் அமைகிறதுக்கான ஒரு சூழலானது இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே கணவர் மனைவிக்கிடையே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளோட படிப்பில் பின்னடைவு ஏற்பட்டு கவலையை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த டைமில் பள்ளி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வருங்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே மாத கடைசியில் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் ஆகியவங்களோருக்கு உதவி செய்வதற்கான கடன் கொடுக்க வேணாம். தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது கொடுத்து உதவக்கூடிய பணம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமா இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகஸ்தானத்தில் வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் மீன ராசியில் சூரியன் சுக்கிரன் சனி இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால் பணி சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். இருந்தால் கூட மேலதிகாரிகளோட ஆதரவும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பணியில் உற்சாகத்தை அதிகரிக்கும். தசா புத்திகள் அனுகூலமாக இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளோட பாராட்டுதல்களும் சிறு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த டைமில் வெளிநாடுகளில் பணியாற்றி வரக்கூடிய அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கும். இங்கு திரும்பியவுடன் நல்ல ஒரு பணி ஒன்றையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்குது. மேலுமே சனி பகவான் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர இந்த காலமானது உகந்ததாக இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகதியில் அமர்ந்து பாகிஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுவதனால நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய கிளைகள் திறப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வகையில் அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தன்னோட அதிகாரத்தில் கொண்டு இருக்கவங்க சுக்கிரன் ஆவர். அத்தகைய பெருமையும் சக்தியும் வாய்ந்த சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்புகள் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் உயரும். மக்களிடையே ஒரு செல்வாக்கும் புகழும் இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தற்போது நடைபெறக்கூடிய தசா புக்திகள் சுப பலம் பெற்றிருக்கிறதுனால வெளிநாடுகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்டிய பள்ளிகள் நல்ல ஒரு அபிவிருத்தியை அடையும். குறிப்பாகவே வீணை வயலின் நாதஸ்வர கலைஞர்களுக்கு வருமானம் உயரும் அப்படின்னு சுக்கிரனின் சஞ்சார நிலையானது உறுதியாக எடுத்துக்காட்டுகிறது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் லாபகரமான மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. மேலும் இவங்களோட தயாரிப்புகள் மக்களிடையே பிரபலமாக்கி நல்ல ஒரு வசூலையும் பெற்றுத்தரும் ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மையான அம்சங்கள் அனைத்துமே தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் பூமி காரகனான செவ்வாயும் என சொல்லப்படுது. அர்த்த சாஸ்திரம், அதாவது அத்தகைய பெருமையும் புகழும் பெற்ற சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சுப பலம் பெற்று உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். அதே மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. கால்நடை விருத்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டைமானது அமைச்சிருக்கு. மேலுமே பெண்மணிகளோட பெரும்பான்மையான அனைத்து அம்சங்கள் அனைத்துமே தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் குரு ஆகிய மூவருமே சாதகமாக இந்த டைமில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. குடும்ப பொறுப்பை நிர்வகிப்பதில் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இந்த பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் இருக்காது. குழந்தைகளோட கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடுக்கும் வகையில் இருக்கும். மேலுமே தேவையில்லாத அலைச்சலை இந்த டைமில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே குரு சனி ஆகிய இருவருக்குமே பரிகாரம் செய்வது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும்
ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த 12 ராசியில் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கப்படக்கூடிய தனிப்பட்டமான ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.